கண்டுபிடிச்சிருச்சு? இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 1935 அம்பேத்கர் எழுதின புத்தகத்தை வச்சுதான் வந்துச்சுன்னா எத்தனை பேரால் நம்ப முடியும்? இன்னைக்கு நம்ம ஊர்ல வெளிநாட்டுல எழுதின ஆத்தர்ஸ் உடைய புத்தகம், அவங்களுடைய கவிதைகள் அதெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அமெரிக்கால இருக்கிற கொலம்பியா யூனிவர்சிட்டியில வெயிட்டிங் ஃபார் எ விசான்னு ஒரு புத்தகம் எழுதப்பட்டது எழுதப்பட்டது சிலபஸா இருக்கு. என்னங்க, என்ன இருந்தாலும் அவர் சாதிக்காக போராடினவர் தானே அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தா அதை உடைக்கிறதுக்கான பதில் இது. 1942 வைஸ்ராய் கவர்மெண்ட்ல இருக்கும்போது தொழிலாளர் துறை அமைச்சரா இருக்காரு. 1942 நவம்பர் 27 7வது இந்திய தொழிலாளர் மாநாடு உருவாக்குறாரு. இன்னைக்கு ஆபீஸ்ல அரை மணி நேரம் கூட வேலை பார்த்தா நம்மளாம் கடுப்பாகிறோம். 8 hours தானப்பா டியூட்டி, நான் ஏன்ப்பா கூட நிக்கணும், கூட 1 மணி நேரம்னா ஓட்டி கொடுங்க அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா? அந்த கேட்கறதுக்கான முதல் சட்டத்தை ஏற்றினது அம்பேத்கர். அதுக்கு முன்னாடி 14 மணி நேரம் வேலை பார்க்கிற சட்டம் இங்க இருந்திருக்கு. தொழிலாளர்களுக்கு 8 மணி நேரம் வேலை வாங்கி கொடுத்தது மட்டும் கிடையாது, அகவிலைப்படி, தொழிலாளர்களுக்கான காப்பீடு, இஎஸ்ஐ மருத்துவத்தில்